மித்தூஸ் ஆரோக்கிய சமையல். நம்ம இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, சேனைக்கிழங்கு குழம்பு வந்து எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். நான்வெஜ் டேஸ்ட்டில் சிம்பிளாக வந்து சேனைக்கிழங்கு குழம்பு வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. கண்டிப்பாக எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சேனைக்கிழங்கு வந்து கட் பண்ணிவிட்டு ஒரு குக்கரில் வந்து வேக விட்டு எடுத்துக்கலாங்க. தேவையான அளவுக்கு உப்பு, தண்ணி, புளி ஒரு கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கணுங்க. மஞ்சள் வந்து ஒரு ஸ்பூன் வந்து சேர்த்துட்டு ஒரு 2-3 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. விசில் வந்துடுச்சு பாருங்கள். கிழங்கும் வந்து நல்லாவே ஓரளவுக்கு வந்து வெந்துடுச்சு. ஒரு 80% வந்து நல்லாவே வெந்துடுச்சுங்க. இந்த அளவுக்கு வெந்துட்டுனா போதும். கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சாச்சுங்க. இப்போ ஒரு பேனில் வந்து தேவையான அளவுக்கு வந்து கடலை எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் 1/2 ஸ்பூனுக்கு சோம்பு, சின்னதாக ஒரு துண்டு பட்டை, 2 லவங்கம், ஒரு ஏலக்காய் வந்து சேர்த்துருக்கேங்க. சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் வந்து எடுத்துருக்கேங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை தழை, நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய் வந்து சேர்த்துக்கலாங்க. ஒரு 7-8 பல்லு பூண்டு சேர்த்துட்டு நல்லா வணக்கி விட்டுக்கலாம். நல்லா வணங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு தக்காளி வந்து சேர்த்துக்கலாங்க. நமக்கு குழம்பு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து வெங்காயமும் தக்காளியும் வந்து சேர்த்துக்கலாம். பாருங்க, இப்போ வந்து நல்லா வணங்கி வந்துடுச்சு. இப்போ ஆற விட்டு எடுத்துக்கலாங்க. வெங்காயம் வந்து ஆறுனதுக்கு அப்புறமா மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு 1 ஸ்பூனுக்கு வந்து கறி மசால், 1/2 ஸ்பூனுக்கு வந்து மஞ்சள் வந்து சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேனில் வந்துட்டு தேவையான அளவுக்கு வந்து கடலை எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் நம்ம வந்து கடுகு சேர்த்துக்கலாங்க. கடுகு பொரிஞ்சதும் நம்ம தேவையான அளவுக்கு கறிவேப்பிலை தழை வந்து சேர்த்துக்கலாம். நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருந்த சேனைக்கிழங்கு வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் வந்து நல்லா வணக்கி விட்டுக்கலாம். கறி மசால் வந்து நம்ம 1 ஸ்பூனுக்கு வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சிருந்த மசாலாவை வந்து சேர்த்துக்கலாம். நமக்கு குழம்பு வந்து எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு வந்து உப்பு வந்து சேர்த்துக்கலாம். இப்போ குழம்பு வந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டுங்க. இப்போ ஒரு மிக்சி ஜாரில் வந்து தேங்காய் கடலை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு மூடி தேங்காய் துருவலும், 2 ஸ்பூனுக்கு கடலை வந்து எடுத்துக்கலாங்க. சின்னதாக ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். அந்த மசாலா வாசனைலாம் போனதுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷம் குழம்பு வெந்ததுக்கப்புறமா கடைசியாக தான் வந்து இந்த தேங்காய் கடலை இஞ்சி வந்து அரைச்சுள்ளையா அதை வந்து சேர்த்துக்கணுங்க. தேவையான அளவுக்கு கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துட்டு நம்ம நல்லா வேக விடணும். நார்மலாக நம்ம நான்வெஜ் குழம்பு வந்து மட்டன் எப்படி குழம்பு வைப்போமோ அதே மாதிரி வந்து இந்த சேனைக்கிழங்கு குழம்பு வந்து வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. அவ்வளோதான், சூப்பரான சேனைக்கிழங்கு குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ தான் நம்ம சேனலை வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மித்தூஸ் ஆரோக்கிய சமையலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை வந்து ஆல்னு கொடுத்துட்டு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உடனே உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகும். ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, ஹாப்பியாக இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.